இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது இங்கே திருடுறது. இதோட 2வது தடவை. போன தடவை திருடின பசங்க வந்து பைக்கில் வந்து கோயிலுக்கு முன்னாடியே விட்டு திருடி இருந்தானுங்க. அவனுங்களும் சின்ன பையனுங்க தான். வந்து பூட்டை உடைச்சிட்டு திருடிட்டு போயிட்டானுங்க போன தடவை. இப்போ திரும்பவும் அந்த ஒரு வருஷம் கேப்பு கரெக்டாக அதே பிப்ரவரி மாதம் தான். இதுவும் அதே பிப்ரவரி மாதம் தான். அது வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நடந்தது. இது திரும்ப அந்த ஒரு வருஷம் கும்பாபிஷேகம் கழிச்சு திரும்ப அதே சம்பவம் நடக்குது. பூட்டெல்லாம் உடைச்சு தூக்கி எடுத்து போடுறானுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் வரானுங்க. அடுத்து இன்னொருத்தனை கூப்பிட்டு அவன் வரான். ஒருத்தன் பிங்க் கலர் டிஷர்ட் தள்ள கட்டிருக்கான், இன்னொருத்தன் துணி கட்டிருக்கான். இங்க வந்து இன்னொருத்தன் துணி எடுத்து கட்டுறான். மொத்தம் 3 பேரு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பூட்டை பொறுமையா உடைக்கிறானுங்க. உடைச்சிட்டு பக்கத்துல இருக்க அந்த பிளாக் டிஷர்ட் போட்டவன் பூட்டை தூக்கி அந்த பக்கமா பில்லெல்லாம் இருக்கு அந்த பக்கம் கடாசுறான். எவ்வளவு பெரிய பெரிய பூட்டு வாங்கி போட்டாலும் இவன் எப்படிதான் உடைக்கிறானுன்னே தெரியல, உடைச்சிடுறானுங்க. சைட்ல ஒருத்தன் இரும்பு ராடை வச்சுக்கிட்டு காவலுக்கு நிக்கிறான். ஆனா இவன் வெளியூர் மாதிரி தெரியல. ஏன்னா வந்தவனுக்கு பைக்ல வந்தானுங்க. இவனை பைக்ல வந்தா மாட்டி பண்ணிட்டு பைக்கை எங்கேயும் அங்க டோல்கேட் பக்கத்துல எங்க விட்டானுங்கன்னு தெரியல, அங்க விட்டுட்டு அங்கேயும் நடந்து வந்திருக்கானுங்க. அதுக்குதான் உங்க ஊர்ல யாராவது புதுசா ஆள் நடமாட்டம் இருந்தாலோ இவனை கண்டிப்பா வந்து கோயில் நோட்டம் விட்டுருக்கணும். உங்க ஏரியாவிலயோ இல்ல வெளியில எங்க இருந்தா புது ஆளுங்க தென்பட்டா கண்டிப்பா அவனுங்கெல்லாம் சும்மா விடாதீங்க, விசாரிங்க. யாரா நீங்க இந்த கூட்டத்தை கடவுறான் பாருங்க அந்த பக்கம் பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று திருடு போகும். இந்த முதனை, விருதாச்சலம், பண்ருட்டி, இருப்பு, இந்த சுற்றுவட்டாரத்தில் நிறைய கோயில் ஃபர்ஸ்ட் டைம் கொள்ளடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோயில் கிட்டத்தட்ட அந்த கும்பல் ஒன்று. அதுல 2 பேர் மாட்டிட்டானுங்க கல்லூர்ல, பைக் திருடி ஏதோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எதுவும் திட்டு சம்பவம் இல்லாம இருந்துச்சு. ஆனா லோக்கல் நிறைய ஆடு திருடுறானுங்க. அது எந்த கும்பல்னு தெரியல. அது குறித்து அந்த ஓனர்கிட்டலாம் அடுத்தது காணொலி எடுத்து போடுறேன் பாருங்க. நிறைய ஆடு திருடு போகுது. அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர், இது மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கரெக்டா அந்த டைம்ல ஆடு திருடுற கும்பல் ஒன்று இருக்குது இங்க. எல்லாமே ஊமங்கலம் காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் தான் நடக்குதா இல்ல வெளியிலயும் நடக்குதான்னு தெரியல. அவனுங்க நேக்கா எங்கெங்கெல்லாம் போனா எப்படி எப்படி வெளில போலாங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு திட்டுறானுங்க. ஆனா கண்டிப்பா நான் முன்னாடி நாள் இல்லைன்னா ஏதாவது நியூஸ் இருக்கணும் அவனுங்களுக்கு, இல்லைன்னா பண்ண முடியாது. பாருங்க, இரும்பு கையில ராடை வச்சுட்டு உள்ள வரானுங்க. ராடை எடுத்துட்டு உள்ள வந்து காசு, கோயில்ல காசு போட்டு சாமி கும்பிட்டுட்டு திருடுறானுலாம். பாத்துங்க இவனால உண்டியல்ல காசு போடுறான் பாருங்க. அதோ காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பூட்டை உடைக்கிறான். இப்பனா காசு இருக்குன்னு தெரிஞ்சதான் இவனுங்க உள்ள வந்திருக்கானுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். மேக்சிமம் கோவில்ல உண்டியல் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. வச்சிங்கனாலும் மேஜரா கலெக்ட் பண்ணிருங்க. மாசத்துக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா உண்டியல வச்சுட்டு பூசாரி வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சிருங்க, குடத்துல வச்சுக்கிட்டு. நம்ம என்னதான் சிசிடிவி வச்சிருந்தாலும் இவனுங்க எந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்து இவனுங்க திருடுற வேலையை திருடிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா அவனுக்கு பேசவே இல்லை எதுவுமே. ஏன்னா பேசுனா வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, கேமரால மாட்டோம்னு சொல்லிட்டு பேசவே இல்லை எதுவுமே. சைலண்டா நேக்கு பக்கம் உடைக்கிறானுங்க. ஆள் வராங்களான்னு ஒருத்தன் பாக்குறான். இவனுங்க போன் வச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. போன் இருந்தாலும் டவர் வச்சு தூக்கிடலாம். போன் வச்சிருக்கானுங்களா என்னன்னு தெரியல அவனுங்க. கூட்ட நம்பி நம்பி வளைச்சி தான் எடுக்கிறானுங்க அவனுங்க. இந்த உள்ள இந்த துணியை அவுத்து அதை எடுத்து போட்டு அதுலதான் காசெல்லாம் எடுத்து மூட்டை கட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் நம்பி நம்பி பாக்குறானுங்க, உடைக்க முடியல. அதுக்கப்புறம் ஏதோ பட்டையா வெளியில இருந்து வெளில இருக்கவனும் உள்ள வரான், ஹெல்ப்புக்கு வரான். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எடுக்கிறானுங்க.
ஸோ மேக்சிமம் உள்ளூர்ல உங்க ஏரியாவில் எந்த ஏரியா வந்தாலும் சரி, யாராவது புதுமுகங்கள் வந்து ஏதாவது சுத்துறது போறது வந்தானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்க ஏதாவது திருட்டுறதுக்கு பார்வையிட தான் வருவானுங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஸோ எல்லாருமே உஷாரா இருங்க. திருட்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ திருடுறதுக்கு முன்னே திருட்டை தடுக்கணும். திருடனா பார்த்து திருந்தா விட்டெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. திருடுறவன் திருட்டே தான் இருப்பான். நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். எல்லா ஏரியாவிலும் உங்க வில்லேஜா இருந்தாலும் சரி, சிட்டி ரவுண்டு எங்கேயா இருந்தாலும் சரி, புதுமுகங்களை யாராவது அடிக்கடி வந்து உட்காந்து ஏதாவது பாக்குறான்னா ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கிட்ட பைக்கை நிறுத்திட்டு பைக்கு ரிப்பேர் பண்ற மாதிரி பண்றது, ஆடு இருக்கிற இடத்துல. ஏன்னா மேக்ஸிமம் ஆடு திருட்டு போய் வித்தா ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சா ஆடு கறியாக்கி தின்றுவாங்க. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுன்னா தைரியமா ஆடு திருடுவானுங்க, அந்த நோட்டை விடுவானுங்க. அப்படி வயசான ஆள் மாதிரி யாரையா விட்டு பார்ப்பானுங்க. இல்ல லேடிஸு, இப்ப ரீசெண்டா ஒரு கோயில்ல கூட ஒரு லேடிஸ் தான் செயின் அறுத்தது. லேடிஸை வச்சு தங்க செயினா இருக்கிறாங்க. ஸோ கோயில் திருவிழா எங்க போனாலும் சரி நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். இது மாதிரி நோட்டம் விடுறவங்களும் அங்கே அப்பயே பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு சொன்னீங்கன்னா அவங்க தகுந்த முறையில் விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துப்பாங்க. ஏதோ பக்கெட்லாம் எடுத்து வந்து வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. வேற என்னமோ அங்கே கை காட்டுறான், போய் அவன் என்னமோ எடுத்துட்டு வரான். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இவனுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ல எங்கேயோ லோக்கல்ல பாத்தீங்கன்னா விருதாச்சலம் நெய்வேலி சரௌண்டிங்ல கண்டிப்பா அவனுங்க எங்கேயாவது சுத்துவானுங்க. இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவானுங்களான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒருத்தன் வாட்ச், அன்லாக் வாட்ச் அது, நான் பிளாக் கிராக்ஸ் போட்டிருக்கான், கையில பட்டைய காப் போட்டிருக்கான், பிளாக் டிஷர்ட்டு. இது மாதிரி எங்கேயாவது பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லுங்க, இதை மாதிரி இந்த கோயில்ல திருடு இருக்காங்கன்னு. போன தடவை திருடவனுக்கு கல்லூரில் எங்கேயோ திருடும் போது மாட்டிக்கிட்டானுங்க. ரெக்கவர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 கோயில், அதாவது ஒரு கோயிலா ஒரு நாளைக்கு ஒரு ஊர் கோயிலா கண்டினியூ கொள்ளடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க அவனுங்க. மாட்டவே இல்லை. கடைசியா அப்புறம் இங்க பைக் திருடக்குள்ள மாட்டிட்டானுங்க அவனுங்க. ஸோ நீங்க தான் பார்த்து உஷாரா இருந்துக்கணும் மக்களே. புதுமுகங்கள் யாரு வந்தாலும் சரி உஷாரா இருங்க. நைட்ல வந்து அது மாதிரி யாராவது வெளில நின்று தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் போகாதீங்க, கதவு திறந்துட்டலாம். ஏன்னா தண்ணி கேட்குற சாக்குல இல்லை அட்ரஸ் கேட்குறேன் இங்க பக்கத்துல வந்தா அங்க வந்தான்னு சொல்லிட்டு உங்களை திசை திருப்பிட்டு நீங்க வெளில வர சாக்குல பக்கத்துல எவனா மறைஞ்சு நின்று மண்டையில் அடிச்சு சொல்லிட்டு கூட கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். யாரு எது கேட்டாலும் சரி, நைட்லாம் யாரும் வெளியால இருந்தா மேக்சிமம் இல்லை ஃபுல்லா வெளில வராதிங்க, இங்க நிக்காதீங்க, போன் சொல்றீங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுங்க. இது மாதிரி நைட்ல இந்த டைம்ல எங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவானுங்க. வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டா தூண்டுவானுங்க. ஏன்னா நம்ம தான் எல்லாம் ஏமாளி மாதிரி நினைச்சுப்பானுங்க. சிட்டியில் இருக்கவங்களாம் நம்ம போய் தண்ணி கேட்டால ஒரு ரூபா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை, அப்படிதான் இருக்கணும். ஆனா வில்லேஜ் இருக்க நம்ம மனசு கேட்காது. சரின்னு சொல்லிட்டு கதவை திறப்பான், அவனதான் சாக்குன்னு போட்டு தள்ளிட்டு கொள்ள வச்சுட்டு போயிடுவான். இதான் நடக்கும். ஸோ மேக்சிமம் அவனுங்க வந்து உள்ளூர்ல சுத்தாம இல்ல உள்ளூர்ல இருந்து நியூஸ் இல்லாம எப்படியும் உள்ளே வரமாட்டானுங்க. கோவிலுன்னு இல்லை, வீடா இருந்தாலும் சொல்றேன், ஆடு திருடுறது தான் இந்த எல்லைக்கோட்டு உட்பட்ட பகுதியில் நிறைய நடக்குது. ஓமங்கலம் காவல் நிலையத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லைக்கோட்டப்பட்ட பகுதியில் நிறைய, எங்க ஊர்லயே 2, 4, 6, 8, 10, இப்போ ஒரு 6 மாசத்துல 15ல இருந்து 20 ஆடு திருடு போயிருக்கு. முதல்ல வித்திரிக்குப்போம், அரசகுழி, அகரம், கும்படிப்போம், முன்னாள் அகரம், ஊத்தாங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மட்டும் இல்ல நிறைய களவு போகுது. கும்பாடத்துல ஒரு இடத்துல வீட்லயே திருட்டானுங்க, பட்ட பகல்லே திருடுறானுங்க. கேட்டா ஏதோ சாமம் பூசவா எதுக்கோ சொல்லிட்டு விற்கிற வியாபாரி மாதிரி வந்துட்டு வீடு அவங்க சாவி வைக்கிற இடம்லாம் தெரியும் போல எடுத்துட்டு அதை ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி உங்களுக்கு நெருக்கமானவர் உங்களை கோசா வாட்ச் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கை வைப்பானுங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நீங்க உஷாரா இருந்துக்குவாங்க மக்களே. நம்ம உஷாரா இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் இப்போ போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது வராது. ஸோ எல்லாருமே உஷாரா இருங்க. புது ஆளுங்க யாராவது தென்பட்டா மறக்காம காவல் நிலையத்து தகவல் சொல்லுங்க. இந்த திருட்டு பயலுங்க இந்த டிஷர்ட் தலையில கட்டியிருந்ததை அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு முன்னாடி கலந்துருக்கு ரோட்ல. இது ஒரு ட்ரக்ல இருந்து விழுது. இது அது போல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்களும் வந்து பாக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் ஆர்ஜிராஜ். எல்லாரும் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்ல தான் கொடுப்பாங்க, நான் எப்பவும் லாஸ்ட்ல தான் கொடுக்குறேன். சரி ஓகே, இது ஒரு விழிப்புணர்வு காலவழி தான். ஸோ எல்லாரும் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. புதால் யாரையும் ஊருக்குள்ள விடாதீங்க, திருட்டெல்லாம் அப்பதான் தடுக்கலாம். See you on next video with good content. இந்த ராடு தான் அவனுக்கு யூஸ் பண்ணது.
இந்த ராடை வச்சு தான் உடைச்சி எடுத்திருக்கானுங்க எல்லாத்தையுமே. ஓகே guys, see you tomorrow with new content. Bye bye.